வணக்கம். நம்ம அரசியலமைப்பு சட்டம் தொடர்பான டிசம்பர் மாதத்தில் உள்ள முக்கியமான 5 தினங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 5 தினங்களையும் எளிதாக ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். இதில் முதல் 4 தினங்கள் பார்த்திங்கன்னா 1946 தொடர்புடையது. 5ஆவது தினம் மட்டும்தான் 1947 தொடர்புடையது. அந்த தினங்கள் இங்கே வரிசையாக இருக்குது பாருங்கள். டிசம்பர் 6, அப்புறம் டிசம்பர் 9, டிசம்பர் 11, டிசம்பர் 13 மற்றும் டிசம்பர் 31. இதை ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா பாருங்கள். முதல்ல 6, அப்படியே அதை திருப்பி போட்டால் 9, 2 தேதி எழுதியிருக்கானா, ஸோ 11, இது கூட 2 கூட்டினா 13, 13 திருப்பி போட்டால் 31. அவ்வளவுதான். முதல் நாளுமே 1946. ஸோ கடைசியாக உள்ளது மட்டும்தான் 47. சிம்பிள். இப்போ விஷயத்தை பார்ப்போம். இப்போ அரசியல் நிர்ணய சபை, ஒரு சபை அமைக்கணும் இல்லையா? சபை அமைச்சா தானே கூட்டம் போட முடியும். ஸோ சபையை அமைச்சு முதல் கூட்டம் தற்காலிக தலைவரான சின்ஹாவை வச்சு போட்டோம். தற்காலிக தலைவர் சின்ஹா ராஜேந்திர பிரசாதத்தை எடுத்து ஜவஹர்லால் நேருட்ட கொடுத்தாரு. அவர் அதை பல்வேறு மாகாண பிரதிநிதிகளிடம் கொடுத்தார் அப்படின்னு ஆர்டர் வச்சுக்கோங்க. விஷயம் என்னென்னா, அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்பட்ட தினம் டிசம்பர் 6, டிசம்பர் 9 முதல் கூட்டம் தற்காலிக தலைவரான சச்சிதானந்த சின்ஹா தலைமையில் நடந்தது. அவர் இறந்ததுனால டிசம்பர் 11 டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிற்பாடு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் சொல்லக்கூடிய குறிக்கோள் தீர்மானத்தை நேரு டிசம்பர் 13 கொண்டு வந்தார். அதில் சொல்லப்பட்டுள்ள இறையாண்மை கொண்ட குடியரசு என்பது தான் தற்போதைய பிரியாம்பிள்னு சொல்லக்கூடிய முகப்புரையில் கூட இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. டிசம்பர் 31, 1947, இது மட்டும் 47, மாநில வாரியான உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அது எதுக்குன்னா கரெக்டான ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த டேட்டை திரும்ப ஒரு தடவை சொல்லுதேன். 6 மாற்றி போட்டால் 9, 2 கூட்டினா 11, 2 தேதியில் இருக்கேன். ஸோ 11, அது கூட 2 கூட்டினா 13, இதை அப்படியே மாற்றி போட்டால் 31. பொதுவாக 9, 11, 13 எல்லாருமே ஞாபகம் வச்சுருப்போம். இந்த 6ம் 31ஐயும் மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப முக்கியமானது. இதேமாதிரி நிறைய வீடியோக்கள் வேணும்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அஃபிஷியல் டெலிகிராம் சேனலில் போனீங்கன்னா இந்த பிடிஎஃப் இருக்குது. போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயுமே இருக்கும். இன்னும் பல்வேறு விதமான அப்டேட்டுக்கு தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லோரும் வெற்றி பெற பெஸ்ட் அகாடமியின் சார்பாக உங்களை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நம்ம இதுவரைக்கும் ஒரு 290 கேண்டிடேட்ஸ் பல்வேறு எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கோம். நானும் கூட ஒரு 9 பரீட்சை கிளியர் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாம் கோச்சிங் கொடுத்துட்ருக்கேன். நீங்களும் கூட விருப்பப்பட்டீங்கன்னா கோர்ஸ் டீட்டெயில் எல்லாம் கேட்டுக்கலாம். வாழ்த்துக்கள்.